வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல். இன்றைய சிந்தனை தொடர் வாழ்க்கை பயணம். மனிதன் அவனுடைய வாழ்க்கை பயணத்துல அன்றாட மனிதனுடைய தேவைக்காக உணவு, உடை, அவனுக்கு உறங்குறதுக்கு இடம், அவனுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவனை சார்ந்த உறவுகளுக்காக மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கான். வாழ்க்கைங்கிற பயணத்துல. அப்ப அந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல மனிதன் அந்த வாழ்க்கை பயணத்தை கடக்கும் பொழுது இன்பங்கள், துன்பங்கள், துயரம், கஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்புறம் வாழ்க்கையில பல அவமானங்கள், துன்பங்கள், ஏராளமான விஷயங்கள அவன் கடந்து அந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு அந்த பயணம் சந்தோஷத்த குடுத்துருமா அப்படின்னா, சந்தோஷத்தை மட்டும் குடுக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு இருள். இருள்ல தான் மனிதன் வாழ்க்கை பயணம் பண்ணிச்சுட்டு இருக்கான். ஒரு 100% ஒரு மனிதன் வாழ்க்கையில இது நடக்கும் அப்படின்னு நினைச்சு பயணம் பண்றான். ஆனா அந்த 100% மனிதன் நினைச்சதெல்லாம் நடந்துருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இல்ல. சில மனிதர்கள் நினைப்பதை விட அவனுடைய வாழ்க்கை பயணத்துல அதிகமான சாதனைகளை புரிஞ்சு அந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை கடந்து போயிருவாங்க. சில மனிதர்கள் வாழ்க்கையில நினைச்சத சாதிக்க முடியாம அவங்களுடைய பயணம் முடிஞ்சுது. ஸோ அப்ப வாழ்க்கை பயணத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் மனிதன் நம்ம அடையணும் அப்படிங்கிறத நோக்கி தான் மனிதன் போராடிக்கிட்டே இருக்கிறான். அந்த போராட்டமான வாழ்க்கையில தான் பல இன்பங்களையும், துன்பங்களையும், சந்தோஷங்களையும் கடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு மனிதன் உள்ளாகிறான். இதுல மனிதனுக்கு மனிதன் போட்டி, பொறாமை, பழி. ஸோ இதெல்லாம் கடக்க வேண்டியது இருக்கு. உறவுகளால் பழி, நண்பர்களால் பழி, பழகியவர்களால் பழி, அப்படி பல விஷயங்கள்லாம் கடந்து அப்படிங்கிறத இதெல்லாம் முடிச்சுதான் மனிதன் அவனுடைய வாழ்க்கைங்கிற பயணத்தை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல சிலர் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கைங்கிற பயணத்தை முடிச்சிடுறாங்க. சிலர் இதற்கான அச்சப்பட்டு சிலவங்க வாழ்க்கைங்கிற பயணத்தை பாதியிலேயே முடிச்சிடுறாங்க. அப்போ இதெல்லாம் கடக்கணும் அப்படின்னா நம்ம மனிதன் பக்குவப்பட கத்துக்கணும். இப்போ வாழ்க்கைங்கிறது ஏன் ஒரு இருவழி பயணம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கார்ல ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணச்சுல நம்மளுடைய காரினுடைய ஒலி, நம்ம எதுல கார்லயோ, பஸ்லயோ எதுல பயணம் பண்றோமோ, அதனுடைய ஒலி ஒரு 10 அடிக்கோ, 15 அடிக்கோ தான் அதனுடைய ஒலி கிடைக்கும். அப்புறம் நம்ம நகர தான் அதனுடைய ஒலி நம்மளுக்கு அடுத்தடுத்த வெளிச்சத்த குடுக்கும். நம்ம 10 அடி தூரம் வெளிச்சம் கிடைக்கும். அந்த 10 அடிய அடைஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு 10 அடிக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இப்படிதான் வாழ்க்கைங்கிற பயணம். அதே மாரி நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நகர தான் நம்மளுக்கான ஒலி வாழ்க்கைங்கிற பயணத்துல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 பேர் பயணம் பண்றாங்க. அதாவது ஒரு முதியவர், ஒரு வயதானவர், முதியவர் கிடையாது வயதானவர், ஒரு வாலிப பையன். 2 பேரும் ஒரு இருளில் பயணம் பண்றாங்க. அந்த வாலிப பையனுடைய கையில ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கினுடைய ஒளி ஒரு 10 அடி தூரம் தெரியுது. அந்த முதியவனுடைய கையில ஒரு மெழுகுதிரி இருக்கு. அந்த மெழுகுதிரியினுடைய ஒளி ஒரு 3 அடி தூரம் தெரியுது. அந்த மெழுகுதிரி அணையாம இருக்கிறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேற கையில வச்சிருக்கிறாரு. 2 பேரும் பயணம் பண்றாங்க. அந்த வாலிப பையன் அவனுடைய ஒளி 10 அடி தூரம் தெரியுது. அவன் அந்த நகர மாட்டான். ஏன்னா அவனுடைய அதுக்கு அங்கிட்டு இருட்டா தெரியுது. அதனால அவன் அந்த பயணத்தை அவன் தொடர மாட்டான். அந்த முதியவர் அப்ப அவன் அந்த முதியவர்கிட்ட கேட்கிறான், ஐயா நான் வச்சிருக்கிற விளக்கினுடைய ஒளி 10 அடி தூரம் தெரியுது. நானே இதை கடக்கிறதுக்கு முடியல. நீங்க இப்படி மெழுகுதிரியை வச்சு இந்த ஒளியில நீங்க எப்படி இந்த பயணத்தை கடப்பீங்க? இந்த மலையினுடைய உச்சிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்காப்புல. உடனே அவர் சொல்றாரு, வாழ்க்கை நம்ம ஒரு இடத்த அடையணும்னா இந்த நகர தான் நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கிடைக்கிறாரு. இவன் அந்த விளக்கினுடைய ஒளியை வச்சு இவனால நகர மாட்டாங்க, அதே இடத்துல நின்றுக்கிறான். ஆனால் இவர் அந்த கிடைச்ச ஒளியினுடைய வெளிச்சத்தை வச்சு அடைஞ்சு அந்த இருளில் பயணம் பண்ணி அவர் அந்த மலையினுடைய உச்சிக்கு போக வேண்டிய பயணத்தை அடைஞ்சிட்டார். அப்போ மனிதனுக்கு சந்தர்ப்பங்கள், எல்லா மனிதனுக்கும் ஒரு சந்தர்ப்பங்களை கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன். அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தாதவன் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடலாம். அப்ப சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்கல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா மனிதர்களுக்கும் சந்தர்ப்பம் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. சிலர் அந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியான தருணத்துல பயன்படுத்தி அவங்க வாழ்க்கைங்கிற பயணத்துல எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை அடைஞ்சு அவங்களுடைய பயணத்தை அடைஞ்சிடுறாரு. சிலர் அந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாம அந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை கடக்க முடியாம இருந்த இடத்துல இருந்துக்கிறாங்க. அதை நழுவு விட்டுறாங்க. ஸோ மனிதர்களே, வாழ்க்கைங்கிற பயணத்துல நம்ம பயணம் பண்ணணும்னா எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும்
நாம் ஒரு இருளில் பயணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை. அதில் நம்ம நகர நகர தான் நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதே மாரி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா, வாழ்க்கைங்கிற வெற்றி பயணத்தை நாம் அடையலாம் என்ற சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.